10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next sum பாருங்க, exercise 6.7 third sum. Find parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the points 2, 2, 1, 1, minus 2, 3 and parallel to the straight line passing through the points 2, 1, minus 3 and minus 1, 5, minus 8. என்ன சார் சொல்லணும், ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. வேறு என்ன சார் நமக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பிளேன் பாஸ் ஆகக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2, 2, 1, 1, minus 2, 3ங்கிற ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேன். வேறு இன்னும் அனதர் 2 பாயிண்ட்ஸ் என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா, 2, 1, minus 3 அண்ட் minus 1, 5, minus 8 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ரெக்கைட் பிளேன் எப்படி சார் இருக்குன்னா பேரலாக இருக்குங்கிறோம். அப்போ இந்த 2, 1, minus 3 அண்ட் minus 1, 5, minus 8 இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்லேருந்து நம்ம பேரலல் வெக்டார் எடுத்துக்கிறோம். சொல்கிறது புரியுங்களா? இந்த 2, 2, 1, 1, minus 2, 3ங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேன். அடுத்து 2, 1, minus 3 அண்ட் minus 1, 5, minus 8ங்கிற ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட் 2, 2, 1, 1, minus 2, 3ங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம A வெக்டார் B வெக்டார்னு எடுத்துட்டோம். பாருங்கள் சொல்யூஷனில் A vector equal to 2i cap plus 2j cap plus k cap. B vector equal to I cap minus 2j cap plus 3k cap. அப்போ கொடுத்துருக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேன் சொல்லினால A வெக்டார் B வெக்டார் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்குது பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x1, y1, z1, x2, y2, z2ன்னு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் கிவன் பாயிண்ட்ஸ் இந்த எல்லோ கலரில் எழுதிட்டு பாருங்களா, கிவன் பாயிண்ட்ஸ் x1, y1, z1 ஈக்குவல் டு 2, 1, minus 3, x2, y2, z2 minus 1, 5, minus 8, x1, y1, z1, x2, y2, z2ன்னு ரெண்டு பாயிண்ட்டை எடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன சார், x minus x1 divided by x2 minus x1 equal to y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 divided by z2 minus z1. இதான் என்ன சார்னா Cartesian equation of a plane passing through two given points x1, y1, z1 and x2, y2, z2 ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். அப்போ ஒரு பாயிண்ட் x1, y1, z1 அனதர் பாயிண்ட் x2, y2, z2ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். x மைனஸ் x1 என்ன சொன்னால் 2. அப்போ x மைனஸ் 2 டிவைட் பை x2 மைனஸ் x1. x2லேருந்து x1 மைனஸ் பண்ணுறோம், -1 -2. அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் -3. அப்போ x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1ங்கிறது x மைனஸ் 2 டிவைட் பை -3 ஈக்குவல் டு y மைனஸ் y1. y1 என்னது 1. அப்போ y மைனஸ் 1 டிவைட் பை y2 மைனஸ் y1. y2 5, y1 என்ன சொன்னால் 1. அப்போ 5 minus 1 4. அப்போ y minus y1 divided by y2 minus y1ங்கிறது y minus 1 divided by 4. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு z minus z1. z1ங்கிறது என்ன சொன்னால் -3. அப்போ ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ z மைனஸ் ஆஃப் -3னா +3 ஆயிரும். அப்போ z +3 divided by z2 minus z1. z2ங்கிறது -8, z1ங்கிறது -3. அப்போ -8 மைனஸ் ஆஃப் -3 அப்போ +3. அப்போ -8 +3 -5. அப்போ z +3 டிவைட் பை -5. அப்போ டோட்டலாக இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா x minus 2 டிவைட் பை -3 ஈக்குவல் டு y minus 1 டிவைட் பை 4 ஈக்குவல் டு z +3 டிவைட் பை -5. இப்போ நியூமரேட்டர்லாம் நமக்கு
கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 3 -3 4 -5 -3 4 -5 நம்ம பேரலல் வெக்டார் v வெக்டார்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள், v வெக்டார் ஈக்குவல் டு -3i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப்ங்கிறது v வெக்டார். இது எப்படி கிடச்சிச்சு? இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்லேருந்து பேரலல் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்குது? பிளேனுக்கு பேரலாக இருக்குது. அப்போ பிளேனுக்கு பேரலாக இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பேரலல் வெக்டாரை நம்ம பிளேனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய பேரலல் வெக்டாராக எடுத்துக்கிட்டோம். அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு -3i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா ஆனது r வெக்டார் ஈக்குவல் டு 1 - s இன்ட்டு a வெக்டார் ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டார் ப்ளஸ் t இன்ட்டு v வெக்டார். இதில் s t என்ன சொன்னால் ஸ்கேலார்ஸ் பிலாங்ஸ் டு r. இப்போ இந்த a வெக்டார் b வெக்டார் v வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 வெக்டார்ஸையும் அப்படியே ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டைரெக்டாக பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கிடச்சிரும். பாருங்கள், பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் பாருங்கள், r வெக்டார் ஈக்குவல் டு 1 - s இன்ட்டு a வெக்டார் பார்த்தீங்கன்னா 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப் ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டார் பார்த்தீங்கன்னா i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் ப்ளஸ் t இன்ட்டு v வெக்டார் மைனஸ் 3i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். இதுதான் என்ன சொன்னால் நமக்கு ரெக்கைர்ட் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறோம்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு இந்த சம்மில் நமக்கு பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்மில் நமக்கு என்ன பண்ணோம்? நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. அதிலிருந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும்னா நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் r வெக்டாருக்கு பதில் xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டைரெக்டாக அப்படியே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். நமக்கு இங்கே நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்காதனால நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா எதை சார் யூஸ் பண்ணிக்கோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 L1 M1 N1 ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேன் சொல்லியிருக்காங்களா, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1 z1 x1 y1 z1ங்கிறது என்ன சொன்னால் 2, 2, 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டை x2 y2 z2 x2 y2 z2 என்ன சொன்னால் 1, -2, 3. நெக்ஸ்ட்டு பேரல் வெக்டாரோட i கேப் j கேப் k கேப்போட கோஎஃபிஷியன்ட் -3 4 -5 L1 M1 N1 எடுத்துட்டோம். அப்போ L1 M1 N1 ஈக்குவல் டு -3, 4, -5. இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் x மைனஸ் x1 என்னது 2, அப்போ x மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு y மைனஸ் y1 என்ன சொன்னால் 2, அப்போ y மைனஸ் 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு z மைனஸ் z1 என்னது 1, அப்போ z மைனஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 செகண்ட் ரோ. அப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ணோம்னா 1 - 2 -1. நெக்ஸ்ட்டு y2 மைனஸ் y1 -2 -4. நெக்ஸ்ட்டு z2 மைனஸ் z1 3 -1 +2. நெக்ஸ்ட்டு L1 M1 N1 -3 4 -5 தேர்ட் ரோவில் ஃபில் பண்ணிட்டோம். -3 4 -5 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டிட்டர்மினண்டோட வேல்யூ, அப்போ இந்த டிட்டர்மினண்டை என்ன பண்ணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ x - 2 இன்ட்டு x - 2 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையே விட்டுட்டோம்னு -4 × -5 மல்டிப்ளை பண்ணால் 20 -4 × 2 8, அப்போ 20 - 8. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் y - 2 இன்ட்டு y - 2 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் -1 × -5 +5 மைனஸ் ஆஃப் -3 × 2 -6, அப்போ மைனஸ் ஆஃப் -6 இங்கே என்ன சொன்னால் +6 ப்ளஸ் z -1 இன்ட்டு z -1 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் -1 × 4 -4 மைனஸ் ஆஃப் -3 × -4 +12 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அப்போ -12. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இப்போ 20 - 8 என்ன சொன்னால் 12, அப்போ 12 × x - 2. நெக்ஸ்ட்டு 5 + 6 11, அப்போ இந்த 11 ஃப்ரண்டில் கொண்டு வந்தோம்னா -11 × y - 2. நெக்ஸ்ட்டு இந்த -4 -12 ஆட் பண்ணால் -16, அப்போ -16 இன்ட்டு ப்ளஸ் அந்த இங்கே ஃப்ரண்டில் கொண்டு வந்தோம்னா -16 × z - 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 12 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், -11 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், -16 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 12 × x 12x
12 into 2 24 minus 11 into y minus 11y minus 11 into minus 2 plus 22 minus 16 into z minus 16z next minus 16 into minus 1 minus into minus plus அப்போ plus 16 equal to 0. இப்போ ஆர்டராக x y z ஆர்டராக எழுதும்போது 12x minus 11y minus 16z ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள் minus 24 plus 22 minus 2 minus 2 plus 16 plus 14. அப்போ நமக்கு ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 12x minus 11y minus 16z plus 14 equal to 0ங்கிறது ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நமக்கு கேட்டிருக்கிறது பெராமெட்ரிக் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஈக்குவேஷனை மட்டும் கண்டுபிடிங்க. பாருங்கள் நெக்ஸ்ட் சம் எக்ஸைஸ் 6.7ல் செகண்ட் சம். ஃபைண்ட் தி பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் passing through the points 2, 2, 1 and 9, 3, 6 and perpendicular to the plane 2x plus 6y plus 6z equal to 9. என்ன சார் சொன்னோன்னா ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கேட்குறான். அந்த பிளேன் எப்படி சார் இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. அப்புறம் ஒரு பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குங்கிறான். ரெக்வயர்ட் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா 2x plus 6y plus 6z equal to 9ங்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் டைரெக்டாக கொடுத்துருக்கான். அப்போ 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாயிண்ட்டு ஏ வெக்டார்னும் அனதர் பாயிண்ட்டு பி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2, 2, 1 சொல்யூஷனில் ஏ வெக்டார்னு எடுத்துட்டேன். வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப். நெக்ஸ்ட் அனதர் பாயிண்ட் 9, 3, 6 பி வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். பி வெக்டார் ஈக்குவல் டு 9i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார்னு கொடுத்துருக்குற 2 பாயிண்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன சார் சொன்னால் ரெக்வயர்ட் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய பிளேன் அந்த பிளேனோட ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்கான். 2x plus 6y plus 6z equal to 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளேனோட நார்மல் பார்த்தீங்கன்னா நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் பிளேனுக்கு எப்படி சார் இருக்கும்னா பேரலாக இருக்கும். அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2x plus 6y plus 6z equal to 9ங்கிற இந்த பிளேனோட ஈக்குவேஷனில் நார்மல் வெக்டாருங்கிறது என்ன சொன்னால் 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப்புங்கிறது தான் என்ன சொன்னால் இந்த பிளேனோட நார்மல் வெக்டார். அப்போ நார்மல் வெக்டார் எப்படி சார் எடுத்தோம்னா அந்த எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டாக எழுதணும்னா அதுதான் என்ன சொன்னால் இந்த பிளேனோட நார்மல் வெக்டார். அப்போ நார்மல் வெக்டார் என்ன சொன்னால் 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப்புங்கிறது இந்த பிளேனோட நார்மல் வெக்டார். அப்போ இந்த பிளேனோட நார்மல் வெக்டார் ரெக்வயர்ட் பிளேனுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நமக்கு பேரலாக இருக்கும். அப்போ ரெக்வயர்ட் பிளேனோட பேரல் வெக்டார்னால் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னேன் வி வெக்டாரில் எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்போ 2, 6, 6 நம்ம வெக்டாரில் எழுதும்போது பேரல் வெக்டார் வி வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப். அப்போ ரெக்வயர்ட் பிளேனு 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அதேமாதிரி ரெக்வயர்ட் பிளேனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய வெக்டர். அப்போ இந்த ஃபார்ம் இந்த டைப் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல். செகண்ட் டைப் 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல். அப்போ ஃபஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துட்டோம், பேரலல் வெக்டர் வி வெக்டர்னு எடுத்துட்டோம். அப்போ 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல் அப்படின்னா பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் என்ன சார்னா ஃபார்முலா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர். இதில் எஸ்ஸும் டியும் என்ன சார்னா ஸ்கேலார்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இந்த ஃபார்முலா ஏன் சார் இதை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஈஸியாக அப்படியே அந்த ஏ வெக்டர் பி வெக்டர் வி வெக்டர் அப்படியே டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் வி வெக்டரை இந்த பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரெக்வயர்ட் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு 9i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப் ப்ளஸ் டி இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப். இது ரெக்வயர்ட் பிளேனோட பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்றீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலேயே என்ன ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு இதில் நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்கல. சப்போஸ் நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அந்த நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இங்கே நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்கல, பெராமெட்ரிக் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்
என்ன சார் பண்ணோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1 z1 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது 2,2,1 x1 y1 z1 எடுத்துட்டேன். செகண்ட் பாயிண்ட் 9,3,6 நான் x2 y2 z2 எடுத்துட்டேன். அப்போ x2 y2 z2 என்ன சொன்னால் 9,3,6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேரல் வெக்டார் v வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதோட i கேப் j கேப் k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2,6,6 2,6,6 நான் L1 M1 N1 எடுத்துட்டேன். அப்போ L1 M1 N1 ஈக்குவல் டு 2,6,6. ஓகேங்களா. இப்போ 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலுக்கு கார்ட்டீசியன் ஃபார்முலா என்ன சொன்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. தேர்ட் ரோ L1 M1 N1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இந்த x1 y1 z1 x2 y2 z2 L1 M1 N1 இதெல்லாம் இந்த டிட்டர்மினன்ட்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோ பாருங்கள் x மைனஸ் x1 x1 என்ன சொன்னால் 2. அப்போ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் x மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு y மைனஸ் y1 என்ன சார்னா 2. அப்போ y மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு z மைனஸ் z1 என்னது 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணால் z மைனஸ் 1. செகண்ட் ரோ பாருங்கள் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. இப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ணுறோம். 9 மைனஸ் 2 7. நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் 2 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 1 5. இப்போ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா L1 M1 N1. இந்த L1 M1 N1 என்னது 2,6,6. அதான் தேர்ட் ரோவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை நாம் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 2 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டி பண்ணால் 1 இன்ட்டு 6 நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 இன்ட்டு 5 மைனஸ் 30. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் y மைனஸ் 2 இன்ட்டு இந்த y மைனஸ் 2 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறத மல்டி பண்ணால் 7 இன்ட்டு 6 42 மைனஸ் 2 இன்ட்டு 5 10. அப்போ 42 மைனஸ் 10 ப்ளஸ் z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் 7 இன்ட்டு 6 42 மைனஸ் 2 இன்ட்டு 1 2. அப்போ 42 மைனஸ் 2 40. இப்போ பாருங்கள் 6 மைனஸ் 30 என்ன சார் அப்படின்னா மைனஸ் 24. அந்த மைனஸ் 24 மைனஸ் பண்ணி ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டேன். அப்போ மைனஸ் 24 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இந்த 42 மைனஸ் 10 என்ன சொன்னால் 32. அப்போ அந்த 32 இந்த y மைனஸ் 2க்கு ஃப்ரண்டில் கொண்டு வந்தோன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 32 இன்ட்டு y மைனஸ் 2. புரியுதா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 42 மைனஸ் 2 மைனஸ் பண்ணால் 40. அந்த 40யை z மைனஸ் 1க்கு முன்னாடி ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டேன். அப்போ 40 இன்ட்டு z மைனஸ் 1. இப்போ பாருங்கள் மைனஸ் 24 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 32 இன்ட்டு y மைனஸ் 2 ப்ளஸ் 40 இன்ட்டு z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் இந்த 3 டேர்ம்ஸில் இந்த மைனஸ் 24 மைனஸ் 32 40 இதெல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் என்ன சொன்னால் 8 இருக்குது. அப்போ இந்த மைனஸ் 24 மைனஸ் 32 40 இந்த 3 நம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா மைனஸ் 8ஆல் நான் என்ன பண்ணேன் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணும்போது மைனஸ் 24 மைனஸ் 8ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 32 மைனஸ் 8ஆல் டிவைட் பண்ணால் ப்ளஸ் 4. அப்போ 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2. நெக்ஸ்ட் இந்த 40 இந்த 40 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 40 மைனஸ் 8ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 5. அப்போ மைனஸ் 5 இன்ட்டு இசட் மைனஸ் 1. பாருங்கள் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 மைனஸ் 5 இன்ட்டு இசட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன சார் பண்ணுறேன்னா இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், 4 மல்டிப்ளை பண்ணுறேன், உள்ள மைனஸ் 5 எடுத்துகிட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு எக்ஸ் 3x 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4y 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8 மைனஸ் 5 இன்ட்டு 2 மைனஸ் 5 இன்ட்டு இசட் மைனஸ் 5z மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஒய் இசட்டை என்ன பண்ணுறோம் ஆர்டராக எழுதும்போது 3x ப்ளஸ் 4y மைனஸ் 5z. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் 8ஐயும் ப்ளஸ் 5ஐயும் ஆட் பண்ணால் மைனஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ் இந்த மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 9. இந்த மைனஸ் 8ஐயும் ப்ளஸ் 5ஐயும் ஆட் பண்ணால் மைனஸ் 3 மைனஸ் 3யும் மைனஸ் 6ஐயும் ஆட் பண்ணால் மைனஸ் 9. அப்போ ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன சொன்னால் 3x ப்ளஸ் 4y மைனஸ் 5z மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ங்கிறது ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன சொன்னால் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்
கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தால் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஈஸி. நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டாருக்கு பதிலாக எக்ஸ்ஐ வெக்டார் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படியே டைரெக்டாக கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆனால் நமக்கு நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்கல. அதனால் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு இந்த டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 3x + 4y - 5z - 9 = 0 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸை 6.7ல் ஃபஸ்ட் சம். ஃபைண்ட் தி நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 2, 3, 6 அண்ட் parallel to the straight lines x - 1 / 2 equal to y + 1 / 3 equal to z - 3 / 1 and x + 3 / 2 equal to y - 3 / -5 equal to z + 1 / -3. என்ன சார் சொல்லணும்? பிளேனோட ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இங்கே 2, 3, 6ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேன், அப்புறம் 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய பிளேன். அந்த பிளேனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே parallel to the straight line 2 ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x - 1 / 2 equal to y + 1 / 3 equal to z - 3 / 1 and x + 3 / 2 equal to y - 3 / -5 equal to z + 1 / -3. அப்போ இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பேரலாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பேரல் வெக்டார் பார்த்திங்கன்னா இந்த டினாமினேட்டில் இருக்கக்கூடிய 2, 3, 1, 2, -5, -3. இப்போ இந்த கீழே டினாமினேட்டில் இருக்கிறது பேரல் வெக்டாராக எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியூமரேட்டரில் அந்த பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். x - x1, y - y1, z - z1 அந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் டினாமினேட்டில் இருக்கிறத நம்ம u வெக்டர் v வெக்டர் பேரலல் வெக்டரை u வெக்டர் v வெக்டர்னு எடுக்கிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது பேரலல் டு ஸ்ட்ரெயிட் லைன், அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனோட பேரல் வெக்டார்ஸ். அப்போ டோட்டலாக 2 பேரலல் வெக்டார்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா எக்ஸை 6.7ல் ஃபஸ்ட்டு சம் தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா 1.2 பேரலல். அதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டைப் 3 1.2 பேரலல். ஒரு பாயிண்ட்டும் 2 பேரல் வெக்டரும் கொடுத்துருந்தாங்கன்னா டைப் 3. அந்த டைப் 3க்கு நம்ம நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் 2, 3, 6 பாயிண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். பேரலல் வெக்டாரை யூ வெக்டார், வி வெக்டார்னு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2, 3, 6 ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap + 3j cap + 6k cap. நெக்ஸ்ட்டு பேரலல் வெக்டார்ஸ். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பேரலல் தான் நமக்கு ரெக்கைட் பிளேனுக்கும் பேரலாக இருக்கும். அப்போ அந்த டினாமினேட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேரல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனோட பேரல் வெக்டார் 2, 3, 1 நான் u வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ u வெக்டார் ஈக்குவல் டு 2i cap + 3j cap + k cap. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைனோட பேரல் வெக்டார்ஸ் 2, -5, -3 வெக்டார் ஃபார்மில் எழுதி அதை v வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு 2i cap -5j cap -3k cap. அப்போ a வெக்டார், u வெக்டார், v வெக்டார் 1.2 பேரலல் வெக்டார்ஸ் எடுத்துட்டோம். a வெக்டார், u வெக்டார், v வெக்டார் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ ஃபார்முலா பாருங்கள். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன்னா r வெக்டார் - a வெக்டார் dot u வெக்டார் cross v வெக்டார் ஈக்குவல் டு 0. r வெக்டார் - a வெக்டார் dot u வெக்டார் cross v வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் இந்த u வெக்டார் cross v வெக்டாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். u வெக்டார் cross v வெக்டார், u வெக்டார்ங்கிறது 1 வெக்டார், v வெக்டார்ங்கிறது another வெக்டார், 2 வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். அப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டிட்டர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம். அப்போ 2 வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட்னா ஃபஸ்ட் ரோ எப்பயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா i கேப், j கேப், k கேப்னு இருக்கும். செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா இந்த u வெக்டரோட i வெக்டார், i கேப், j கேப், k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, 3, 1ங்கிறது செகண்ட் ரோ, 2, 3, 1ங்கிறது செகண்ட் ரோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா இந்த v வெக்டாரோட i கேப், j கேப், k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, -5, -3ங்கிறது தேர்ட் ரோவில் எழுதிட்டேன். 2, -5, -3. இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூனா இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பாருங்கள். ஐ கேப் இன்ட்டு இந்த ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவி விட்டோம்னா 3 × -3 -9
minus 5 into 1 minus 5. அப்போ minus into minus, minus of minus 5 plus 5. Next minus j cap into இந்த j cap இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டுட்டோம்னா 2 into minus 3 minus 6. Next minus 2 into 1 minus 2 plus k cap into இந்த k cap இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டுட்டோம்னா remaining 2 into minus 5 minus 10 minus 2 into 3 minus 6. இப்போ ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். minus 9 plus 5 minus 4. அப்போ minus 4 I cap. Next minus 6 minus 2 minus 8 into minus j cap. Multiply பண்ணால் plus 8 j cap. Next minus 10 minus 6 minus 16 into k cap minus 16 k cap. ஓகேங்களா? அப்போ u வெக்டார் கிராஸ் v வெக்டார் பார்த்தீங்கன்னா minus 4 I cap plus 8 j cap minus 16 k cap. இப்போ நமக்கு நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டுக்காங்களா? அப்போ அந்த u வெக்டார் கிராஸ் v வெக்டாரை கொண்டாந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன் 1 which implies r வெக்டார் மைனஸ் a வெக்டார். a வெக்டார் என்னது 2 I cap plus 3 j cap plus 6 k cap. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? தாட் u வெக்டார் கிராஸ் v வெக்டார் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ தாட் minus 4 I cap plus 8 j cap minus 16 k cap equal to 0. இப்போ என்ன சார் பண்ணுறேன்? இந்த r வெக்டரை எடுத்துக்கிட்டு இந்த minus 4 I cap plus 8 j cap minus 16 k capோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 I cap plus 3 j cap plus 6 k cap எடுத்துக்கிட்டு இந்த minus 4 I cap plus 8 j cap minus 16 k capோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். பண்ணி எழுதுனா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். r vector dot minus 4 I cap plus 8 j cap minus 16 k cap minus இந்த minus into 2 I cap plus 3 j cap plus 6 k cap dot minus 4 I cap plus 8 j cap minus 16 k cap equal to 0. இப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். எந்த ரெண்டு வெக்டார்? 2 I cap plus 3 j cap plus 6 k capையும் minus 4 I cap plus 8 j cap minus 16 k capையும் ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது I cap j cap k cap k capோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே I capோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 2. இங்கே I வெக்டரோட I capோட கோஎஃபிஷியன்ட் minus 4. 2 into minus 4 minus 8. நெக்ஸ்ட்டு j capோட கோஎஃபிஷியன்ட் 3. இங்கே j capோட கோஎஃபிஷியன்ட் 8. 8 into 3 24. நெக்ஸ்ட் k capோட கோஎஃபிஷியன்ட் 6. இங்கே k capோட கோஎஃபிஷியன்ட் minus 16. அப்போ minus 16 into 6 minus 96. அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் r வெக்டார் டாட் minus 4 I cap plus 8 j cap minus 16 k cap minus of minus 8 plus 24 minus 96 equal to 0. இப்போ பாருங்கள் minus 8ஐயும் plus 24 ரெண்டையும் ஆட் பண்ணால் plus 16 minus 96. இந்த 16ஐயும் இந்த minus 96ஐயும் ஆட் பண்ணால் minus 80. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் minus 8னா plus 80. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய plus 80 ரைட் சைடு வரும்போது minus 18 ஆயிரும். அப்போ r வெக்டார் டாட் minus 4 I cap plus 8 j cap minus 16 k cap plus 80 ரைட் சைடு வரும்போது minus 80. அப்போ ஈக்குவல் டு minus 80. r வெக்டார் டாட் minus 4 I cap plus 8 j cap minus 16 k cap ஈக்குவல் டு minus 80. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 80 லெஃப்ட் சைடில் இருக்கிற 4 8 16 எல்லாமே என்ன சொன்னால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணலாம். அதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைடட் பை minus 4ஆல் டிவைட் பண்ணால் r வெக்டார் டாட் I cap இந்த minus 4ஐ minus 4ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ 1 into I cap. நெக்ஸ்ட் இந்த 8ஐ minus 4ஆல் டிவைட் பண்ணால் 8 டிவைட் பை minus 4 என்னது? minus 2. அப்போ minus 2 j cap. அடுத்து நெக்ஸ்ட் minus 16ஐ minus 4ஆல் டிவைட் பண்ணால் plus 4. அப்போ plus 4 k cap equal to 20. அதாவது r வெக்டார் டாட் I cap minus 2 j cap plus 4 k cap equal to 20ங்கிறது நமக்கு நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்போ அந்த நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன பண்ணும்? இந்த நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் r வெக்டாருக்கு பதிலாக
xi cap ப்ளஸ் yj cap ப்ளஸ் zk capனு சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்போ பாருங்கள், லெட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi cap ப்ளஸ் yj cap ப்ளஸ் zk cap. இதை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 2 which implies xi cap ப்ளஸ் yj cap ப்ளஸ் zk cap டாட் I cap minus 2j cap plus 4k cap equal to 20. இப்போ இந்த ரெண்டு வெக்டார் என்ன பண்ணுறோம், டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது x into 1 x, அடுத்து நெக்ஸ்ட் y into minus 2 minus 2y, z into 4 z. அப்போ x minus 2y plus 4z equal to 20. ரைட் சைடில் என்ன இருக்குது 20 equal to 20. அப்போ x minus 2y plus 4z equal to 20ங்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு ஈஸியாக முடிஞ்சு. எப்படி சொன்னால் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கனால அந்த நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi cap ப்ளஸ் yj cap ப்ளஸ் zk capனு சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சப்போஸ் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா டிட்டர்மெண்ட் ஆஃப் x minus x1 y minus y1 z minus z1 L1 m1 n1 L2 m2 n2 equal to 0. இப்போ இதில் நம்ம இந்த டிட்டர்மெண்ட்டில் நம்ம இந்த x1 y1 z1 L1 m1 n1 L2 m2 n2 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதில் x1 y1 z1ங்கிறது என்ன சொன்னால் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் 2, 3, 6. அந்த 2, 3, 6 தான் நம்ம x1 y1 z1 எடுத்துட்டோம். அப்போ x1 y1 z1 என்ன சொன்னால் 2, 3, 6. சரிங்க சார். நெக்ஸ்ட் இந்த L1 m1 n1 என்ன சொன்னால் அந்த பிளேனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பேரல் வெக்டார் தான் நம்ம L1 m1 n1. அப்போ L1 m1 n1 என்ன 2, 3, 1 2, 3, 1ங்கிறது L1 m1 n1. நெக்ஸ்ட்டு L2 m2 n2ங்கிறது என்ன சொன்னால் அந்த செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைனோட பேரல் வெக்டார், அதை தான் L2 m2 n2ன்னு எடுத்துருக்கோம். அப்போ L2 m2 n2 என்ன சொன்னால் 2, -5, -3. இப்போ இந்த x1 y1 z1 L1 m1 n1 L2 m2 n2 எல்லாத்தையும் இந்த டிட்டர்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டிட்டர்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு x minus 2y plus 4z equal to 20ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு இதோட முடிச்சுனா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டுட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டதுனால ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi cap ப்ளஸ் yj cap ப்ளஸ் zk capனு சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணால் டைரெக்டாக நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சப்போஸ் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்காம பேராமெட்ரிக் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சினாலும் இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். x minus 2y plus 4z equal to 20.